Good morning, students. கெமிஸ்ட்ரியில் the changes around us அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீசிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். கண்டென்சேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் பார்த்தோம். அதாவது இந்த ஃப்ரீசிங் அப்படிங்கிறது லிக்விட் சாலிடாக சேஞ்சஸ் ஆகுது. கண்டென்சேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேஸ் லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் கண்டினியூவாக இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் சப்ளிமேஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். சப்ளிமேஷன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா கற்பூரம், கேம்பர் அப்படிங்கிறது. இந்த கேம்பர் அப்படிங்கிற கற்பூரத்தை என்ன செய்வாங்கன்னா கொளுத்தும் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே எரிஞ்சு கேஸாக மாறும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு, மஸ்கிட்டோஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி கற்பூரத்தை யூஸ் பண்ணுவாங்க. கற்பூரத்தை நம்ம யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோஸ் வந்து வராது, ரூம்குள்ளே வராது. ஸோ என்ன அர்த்தம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். கேம்பர் ஹீட் பண்ணும்போது ஒரு சாலிடை ஹீட் பண்ணால் அது லிக்விடாக தான் சேஞ்சஸ் ஆகும். ஐஸ் க்யூப்புங்கிறது ஒரு சாலிடு, ஹீட் பண்ணுறேன், வாட்டராக அது மெல்ட் ஆகி வாட்டராக மாறுது. அது வந்து இரும்பாக இருக்கட்டும், இல்லை கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், எந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு சாலிட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணால் அது குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு தான் மாறும். இங்கே இந்த கேம்பர் அப்படிங்கிற ஒரு சாலிட் ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக மாறாமல் கேஸாக மாறுது. இதுதான் வந்து சப்ளிமேஷனுங்கிறதுக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த பேரை பாருங்கள். தேர் ஆர் சர்டைன் சாலிட் சப்ஸ்டன்சஸ் லைக் த கேம்பர், நாப்தலீன். இந்த நாப்தலீனுங்கிறது என்னென்னு தெரியுங்களா? வீட்டில் வந்து பீரோவில் பார்த்தீங்கன்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு, ஒரு வாசமாக இருக்கிறதுக்காகவும் உருண்டையாக வச்சுருப்பாங்க. நாப்தலீன் பால்ஸ், அதுதான் நாப்தலீன். பூச்சுருண்டை, அந்துருண்டை அப்படிம்பாங்க. அது நாப்தலீன்கிற கெமிக்கல் அதில் இருக்குது. இதுவும் கற்பூரம் மாதிரி தான். தட் கெட் கன்வெர்டட் இன்டு கேஸ் டைரக்ட்லி அப்பான் ஹீட்டிங் வித்தவுட் பிகமிங் லிக்விட். ஒரு சாலிடு கேம்பருங்கிறது, நாப்தலின்ங்கிறது ஒரு சாலிட் சப்ஸ்டன்சஸ். ஹீட் பண்ணுறேன், என்ன ஆகணும்? வித்தவுட் பிகமிங் லிக்விடாக மாறாமல் டைரக்ட் என்ன ஆகுது? கேஸாக மாறக்கூடிய ஒரு செயல் தான் சப்ளிமேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் ப்ராசஸ் இன் விச் எ சாலிட் இஸ் கன்வெர்டட் டைரக்ட்லி இன்டு கேஸ். சாலிட் இஸ் கன்வெர்டட் டைரக்ட்லி இன்டு கேஸ். லிக்விடாக மாறாமல் அடுத்த ஸ்டேட்டு கேஸாக மாறக்கூடியதுக்கு ஒரு ப்ராசஸ் தான் சப்ளிமேஷன். ஸோ அந்த டார்க் லைன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். டிஃபைன் சப்ளிமேஷன். In each of the above set processes there is a change of state due to change in temperature, but there is no change in the chemical composition. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே வெப்பநிலையை மாற்றும் போது ஒவ்வொரு பொருளினுடைய நிலை மாறுது, ஸ்டேட் மாறுது. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு டெம்பரேச்சர் மாறும்போது என்ன ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. ஒரு சாலிட் லிக்விடாக மாறுது, லிக்விட் கேஸாக மாறுது, கேஸ் கூல் பண்ணும்போது, அதாவது ரிமூவ் த டெம்பரேச்சர், கூல் பண்ணும்போது என்ன ஆகுது? வாட்டர் திரும்பவும் சாலிடாக மாறுது. அப்போது டெம்பரேச்சரை வந்து நம்ம சேஞ்ச் ஆகும்போது அந்த நிலை மாறிட்டே இருக்குது, ஸ்டேட் மாறுது. பட் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன். சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன் மாறலை. எல்லாமே H2O தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நோ கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்டேட் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகுது. பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர் ஆல் தீஸ் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்டு. திரும்பவும் என்ன செய்யலாம்னா மீண்டும் தன் பழைய நிலைக்கு வரலாம். சாலிடை வந்து ஹீட் பண்ணுறேன், ஒரு ஐஸ் க்யூப்பை ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக மாறுது, வாட்டராக மாறுது. இந்த வாட்டரை நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? கூலிங் பண்ணும்போது திரும்பவும் சாலிடாகவே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் தான். அதனால் மீண்டும் அது நம்மளால் வந்து பெற முடியுங்கிறாங்க. We know that change of a physical state is only a physical change. அதனால் இது எல்லாமே வந்து physical changes தான். So evaporation, boiling, condensation, melting, freezing are all physical processes. இது எல்லாமே physical process. இது எல்லாமே physical changes தான்.
ஸோ சப்ளிமேஷனுக்கான ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அது என்னன்னா கீழே வந்து ஒரு பிளேட் போர்சலின் டிஷ் அப்படின்னு இருக்கும், ஒரு கிண்ணம் மாதிரி. அதில் வந்து கேம்பர் கற்பூரத்தை வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு ஃபனல், இன்வெர்டட் ஃபனல், தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு ஃபனல் இருக்குது. அந்த ஃபனலுக்கு மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதை வந்து காட்டன் ப்ளக் வச்சு அடைச்சிட்டோம், பருத்தி துணி வச்சு அடைச்சிட்டோம். ஹீட் பண்ணுறேன். கற்பூரம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அடைஞ்ச உடனே என்ன ஆகுது, அது வந்து லிக்விடாக மாறாமல் கேஸாக மாறக்கூடியது. கேஸாக மாறி மேல் நோக்கி போகும். மேலே வந்து நம்ம கார்க் வச்சு அடைச்சிட்டோம், அதாவது காட்டன் வச்சு அடைச்சிட்டோம். மேலே போய் திரும்ப என்ன ஆகும்னா ரிட்டன் திரும்பி அந்த ஃபனலுக்குள்ளேயே வரும்போது ஃபனலுடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா 2 ஓரங்கள்லையும் உள்ளுக்குள்ளே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சாலிடாக அப்படியே படிஞ்சுக்கிட்டே வரும். அப்போது இந்த சைனா டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கற்பூரமும் சாலிடாக இருக்குது. ஹீட் பண்ணேன், கேஸாக மாறிச்சு. கேஸாக மாறி மேலே போய் திரும்பவும் வந்து சாலிடாகவே ஓரங்கள்ல அப்படியே படியுது. அப்போது ஒரு சாலிடை ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக மாறலை, டைரெக்டாக கேஸாக மாறி திரும்பவும் நமக்கு சாலிடாகவே நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து சப்ளிமேஷனுக்கான ஒரு ப்ராசஸ். இது வந்து ஹையர் கிளாஸில் வந்து நல்லா படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் வந்து கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்குதல். கிறிஸ்டல்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சால்ட்டு, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்கும், சால்ட் பவுடர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலுக்கான எக்ஸாம்பிள் தான், அப்படி தான் இருக்கும். அப்புறம் சுகர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷேப்பில் இருக்கும். இது எல்லாமே கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, though not mentioned earlier, crystallization is also the special form of the physical change. இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸில் வந்து கிறிஸ்டலைசேஷனுங்கிறது நம்ம வந்து முன்னாடி சொல்லலைனாலும் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, the soluble impurities get removed from the certain solids by the crystallization. அதாவது ஒரு லிக்விடில் ஒரு சாலிடு டிசால்வ் ஆகிருக்கு, சாலிபிளாக இருக்குது, கரைஞ்சிருக்கு, இம்ப்யூரிட்டிஸ்னால் தூசுக்களாக மாசுக்களாக இருக்குது. நாம் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கிறிஸ்டலைசேஷனுங்கிற மெத்தட் மூலியமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். தி ப்ராசஸ் ஆஃப் கூலிங் எ ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் டு அப்டைன் கிறிஸ்டல்ஸ் இஸ் கால்டு கிறிஸ்டலைசேஷன். அப்போது சூடாக இருக்கக்கூடிய, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷனில் நாம் வந்து இந்த கிறிஸ்டல் நாம் வந்து எடுக்கிறோம். அந்த கிறிஸ்டலாக மாற்றக்கூடிய, கிறிஸ்டலாக எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் வந்து கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலாக மாற்றக்கூடிய அதுக்கு பேர் கிறிஸ்டலைசேஷன், படிகம் ஆக்குதல் அப்படி அர்த்தம். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சீ வாட்டர். சீ வாட்டர் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வந்து நம்ம சால்ட் பேன் சொன்னேன், உப்பளம், அதில் ஊற்றி வச்சு சன்லைட்லேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் என்ன செய்யுது, அந்த சால்ட்டு வாட்டர் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டை எவாப்ரேட் பண்ணி போயிடும். மிச்ச சால்ட் மட்டும் அங்கே கிடைக்கும், சால்ட் பேன் உப்பளத்தில். இங்கே அதுதான் நடக்குது. அந்த கிறிஸ்டலை எடுக்கிற பற்றியா, அதுதான் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது. வி ஆல்சோ know the sea water contains salts dissolved in it and the salt can be separated from sea water by the process of evaporation. ஸோ எவாப்ரேஷனுங்கிற ப்ராசஸ் மூலியமாக நம்ம வந்து அங்கே தண்ணியில் வந்து டிசால்வாக இருக்கக்கூடிய அந்த சால்ட்டை நாம் வந்து பிரித்து எடுக்கிறோம் எவாப்ரேஷனுங்கிற மெத்தட் மூலியமாக. தி ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் நாட் எ குட் டெக்னிக். பட் இது தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த முறை அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் த சாலிபிள் impurities do not get removed in the process of evaporation. அப்போது கரைஞ்சி இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எவாப்ரேஷன் மூலியமாக பண்ணலாம், ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு சிறந்ததாக சொல்ல முடியாது அப்படிங்கிறோம். ரெண்டாவது, ஃபர்தர் த கிறிஸ்டல்ஸ் Further, the crystals of salts obtained by the process of evaporation are small. அப்போது எவாப்ரேஷன் மூலியமாக பெறக்கூடிய அந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். த ஷேப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் cannot be seen clearly. அதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிறிஸ்டலினுடைய ஷேப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து தெரியாது. ரொம்ப, அதாவது சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ த சாலிட் சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ்வலி பியூரிஃபைட் பை த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். அப்போது ஒரு சாலிடு நமக்கு வந்து சுத்தப்படுத்தி நமக்கு வந்து ஒரு கிறிஸ்டலாக நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது திண்மப் பொருளை வந்து நம்ம இந்த கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலியமாக வந்து நம்ம தூய்மைப்படுத்தலாம். ரெண்டாவது வந்து படிகங்களாக நமக்கு வந்து பெற முடியும். இது வேணால் செய்யலாம். இதுதான் கிறிஸ்டலைசேஷன். படிகங்களாக கிடைக்கக்கூடியது, கிறிஸ்டலாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டலைசேஷன், அவ்வளோதான்.
Large crystals of pure substances can be obtained from their solutions by the process of crystallization. அதாவது கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா செப்பரேட் பண்ணக்கூடிய, அதாவது கிறிஸ்டலைசேஷன் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஸ் வெல் ஆஸ் எ மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். தூய்மைப்படுத்துவதற்குங்கிற ஒரு முறைக்கும் பயன்படுத்தலாம். பிரித்தெடுப்பதற்கு தேவையில்லாத நமக்கு வந்து ரிமூவ் பண்ணணும், பிரிச்செடுக்கணுங்கிற முறைக்கு நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ கிறிஸ்டலைசேஷனுங்கிறது கிறிஸ்டலாக நமக்கு வந்து மாற்றக்கூடியது. ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளுடைய அந்த கல் உப்புன்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு வெயிலில் வந்து சூரிய வெளிச்சத்தில் சன்லைட்டில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வச்சு நல்லா 2 நாள் வச்சோம்னா கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் கண்டென்ட் பூரா ட்ரை ஆகி நமக்கு வந்து பளிச்சின பியூர் ஒயிட்டில் வந்து நமக்கு வந்து சால்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம், அது வந்து பியூரிஃபை, நமக்கு சுத்தமான ஒரு பியூரிஃபையான ஒரு சால்ட்டு நமக்கு கிடைச்சிச்சு நம்ம அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதனுடைய கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். நம்ம கரைக்கும் போது இருக்கக்கூடிய சைஸ் வேறு மாதிரி, கிறிஸ்டல் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பியூரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய கிறிஸ்டலுடைய சைஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கிறிஸ்டலாக மாற்றக்கூடியதுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செப்பரேட்டும் பண்ணலாம், பியூரிஃபையும் பண்ணலாம். அதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருப்பாங்க சாலிட், லிக்விட், கேஸ், இல்லைன்னா கேஸ், லிக்விட், சாலிட். நம்ம வந்து சாலிட்லேருந்து வரலாம். சாலிடுடைய மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஹீட் பண்ணுறேன், மெல்ட் ஆகுது, லிக்விடாக மாறுது. லிக்விட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். இப்போது இதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், எவாப்ரேஷன் ஆகுது. இப்போது மாலிகுல்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் தூரமாக போயிடுச்சு. இப்போ கேஸ் செட்டில் இருக்குது. இப்போ நம்ம கூல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட்டை நெருக்கமாக வந்து கண்டென்சேஷனுங்கிற மாதிரி ஆகி லிக்விடாக சேஞ்சஸ் ஆகிடுது. இந்த லிக்விடை அகைன் மறுபடியும் வந்து அதிகமான கூலிங் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இன்னும் அந்த மாலிகுல்ஸ் க்ளோஸ் அரேஞ்ச்மெண்ட் நெருங்கி வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஃப்ரீசிங் ஆகி சாலிடாகவே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கிறது. அப்போ வந்து சாலிட் டு லிக்விட் டு கேஸ், கேஸ் டு லிக்விட், லிக்விட் டு சாலிட். அதாவது மெல்ட்டிங், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ஃப்ரீசிங், கிறிஸ்டலைசேஷன் அதையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். அந்த ஆக்டிவிட்டி 6 பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைசைசிங் த காப்பர் சல்பேட், காப்பர் சல்பேட்டாக படிகங்களாக மாற்றுது. காப்பர் சல்பேட்டுங்கிறது ஒரு சால்ட்டு. 100 ml ஒரு பீக்கரில் வாட்டர், அதாவது பீக்கரில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் நம்ம ஒரு 100 ml எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த காப்பர் சல்பேட் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டலை வந்து நல்லா டைல்யூட் பண்ணணும். அதாவது நல்லா வந்து என்ன செய்யணும்னா டிசால்வ் பண்ணணும். நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு திரும்ப அதாவது கண்டினியூ அண்ட் காப்பர் சல்பேட் சில் த சொல்யூஷன் டேக்ஸ் அப் த ஆடட் காப்பர் சல்பேட். திரும்ப காப்பர் சல்பேட் நல்லா நிறைய சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளேட்டில் நாம் கடைசியாக ஊற்றி வச்சோம்னா அது கூல் ஆக என்னன்னா திரும்ப அப்படியே கிறிஸ்டலாக அப்படியே மாறிடும். அப்போது நீங்கள் கரைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த காப்பர் சல்பேட் சைஸ் வந்து அதனுடைய கிறிஸ்டல் ஒரு சைஸில் இருக்கும், ஷேப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து அதாவது டிசால்வ் ஆனதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதனுடைய கிறிஸ்டலாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கிறிஸ்டலாக இருக்கக்கூடியது திரும்பவும் நம்ம கரைச்சிட்டு திரும்பவும் நமக்கு வந்து கிறிஸ்டலாகவே மாற்றக்கூடியதான் வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸ்லேயும் திரும்பவும் இது உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்துருக்கிற மொத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங்கு, பாயிலிங்கு, எவாப்ரேஷன், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், கிறிஸ்டலைசேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான எக்ஸாம்பிள். இது எல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.